வந்து சோயாவில் செஞ்ச பன்னீர். இந்தியாவில் வந்து பாலில் செஞ்ச பன்னீர் கிடைக்கும். இங்கே வந்து சோயாபீன் இருக்கு இல்லையா, அந்த சோயாபீன் பால் எடுத்து அதில் செய்கிற பன்னீர் இது. இங்கே மலேசியாவில் வந்து இந்த சோயாபீன் பன்னீரை வந்து டோஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. மலாய் மொழியில் வந்து தவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக இந்த சோயா பன்னீரை நறுக்கிக்கணும். சோயா பன்னீரை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கணும். உப்பு தூவிட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெயில் பொரிக்கணும். ஊற வச்ச காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி விழுத எடுத்துக்க போகிறோம். அரைச்சி விழுது ஊற்றிக்கலாம். அரைச்சி விழுது நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. வதங்கி மசாலா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். கிரேவி கொதிச்சிருச்சு. இப்போ பொரிச்ச தவை வந்து போட்டுக்கலாம். சோயா பன்னீரை போட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட தயார். சோயா பன்னீர் சம்பல் தயாராகிடுச்சு. அதாவது மலேசியாவில் வந்து இதை தவ் சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. தவ் சம்பல்.